இது வரைக்கும் தத்தோஸ்ரீ ஐயா அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட லேட்டாக வந்து பார்த்ததே இல்லை. நானும் நிறைய நிகழ்ச்சிக்கு அவர் நிகழ்ச்சிக்கு தான் போவேன். வந்த உடனே வந்தவங்களை கேட்பார், நீ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியில் வந்த, நம்ம ரோடு வந்து இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடில் தானே வர வேண்டிய அவசியம் இருக்கும், நீ அங்கேருந்து புறப்பட்டு இருந்தால் பந்திங்கில் இங்கே வர்றதுக்கு இத்தனை மணி நேரம் ஆயிருக்குமே, எப்படி சீக்கிரம் வந்த. அதிலிருந்து அவருடைய நிகழ்ச்சிக்கு நேரத்தோடு போகிற விஷயத்தை மலேசியாவில் போய் கற்றுக்கிற ஒரு அவசியம். திரைப்படத்துறைனா நடிகர் திலகத்துக்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லி நடிகர்கள் சொல்வார்கள். எந்த காலகட்டத்திலையும் இன்றைக்கு தான் அவர் வந்து கொஞ்சம் சோர்வாகவும் அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் மணி என்கின்ற ஒருவர் வந்து நம்முடைய உலக நேசன் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த தலைவர். அது ரொம்ப முக்கியம். அவர் இப்போ இங்கிருந்து போய் அங்கே இருக்கிற செய்திகளை இங்கேயும் இங்கே இருக்கிற செய்திகளையும் ஊடகங்களுக்கு பரிமாற்றம் செய்கின்ற அந்த வேலையை அவர் சிறப்பாக செய்ததால் இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் மகுடம் வைத்தால் போல நமக்கு ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அங்கீகாரம் அந்நிய நாட்டில் கிடைத்திருக்கிறது. அது உலக அரங்குக்கு கொண்டு போன மணியை வந்து வாழ்த்த வந்திருக்கிற தத்தோ அவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மணி அவர்களால் வந்து மணியை நேசித்தவர்கள், மணியை வந்து நேசிக்க வந்திருக்கிறவர்கள். இந்த பத்திரிகை மிக சிறப்பாக வரும் என்று வாழ்த்துகின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்குரிய இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சாமுவேல் அவர்களே, அதற்கு முன் அருமையாக இசை எழுப்பிய திரு பிரபாகரன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய ரவி பாரதி அவர்களே, எனக்கு முன் பேசி அமர்ந்திருக்கின்ற சுவாமிஜி அவர்களே, எனக்கு பின் பேசவிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவன்பான வணக்கம் உரித்தாகு. இன்றைய நாளில் ஒரு அருமையான நிகழ்ச்சியை எடுப்பாகவும் தொடுப்பாகவும் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தவர் எனது அன்பு சகோதரன் ES மணி அவர்கள். மணி அவர்களும் நானும் ஒரு 25 ஆண்டு கால நண்பர்கள். கலைஞர் என்ற முறையில் ஒரு சின்ன வாழ்த்துதலை சொல்கிறேன். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். இந்த 12வது வரி யாருக்கு பொருந்தும் என்றால் தத்தோஸ்ரீ சாமுவேல் ஐயா அவர்களுக்கு பொருந்தும். உழைத்தார் உழைத்தார் உயர்ந்தார் என்று நம்ம எல்லாம் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழன் என்ற ஒரு பெருமையோடு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்களை பற்றி எல்லோரும் மிக நன்றாகவும் பெருமையாகவும் சொன்னார்கள். அருமை தம்பி ES மணி உழைப்பால் உயர்ந்து முடியும் என்ற நம்பிக்கையுடன் யாரை பின்பற்ற வேண்டுமோ அவர்களை பின்பற்றி மலேசியா நாட்டிற்கு பல்வேறு அருமைப்படுத்தி இன்று அவர் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். ஒரு தாழ்மையான இளவர். இன்று அவர் உலக நேசன் என்ற இந்த பத்திரிகை பாரதியிலே அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அதை நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். எல்லோரும் மிக அற்புதமாக பேசினார்கள். என் அருமை தம்பி பிரபாகர் அற்புதமாக பாடினார். எனக்கு ஒரு ஆசை, பாட வேண்டும் என்று வரும்போது இன்று நமது அண்ணா சாலையுள்ள தலைமை அலுவலகத்திலிருந்து பாடல் எழுதினேன். அதை மட்டும் பாடிவிட்டு நான் சென்று விடுகிறேன். அவர்கள் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகநேசன்
உலகநேசன் மாத இதழ் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காய் உதயமானது உற்சாகமாய் உங்களின் ஆதரவே அச்சாரமாய் தத்தோஸ்ரீ சாமுவில் திருக்கரங்களாய் முதல் பிரதி இன்று முதல் வருகின்றது. தத்தோஸ்ரீ சாமுவில் திருக்கரங்களாய் முதல் பிரதி இன்று முதல் வருகின்றது. உலகநேசன் மாத இதழ் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காய் உதயமானது உற்சாகமாய் உங்களின் ஆதரவே அச்சாரமாய். முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து கடந்த 2 மணி நேரங்களாக உங்களோடு எங்களை ஒன்றித்த மனத்தோடு இருந்து ஓங்கக்கூடிய அளவுக்கு சிந்திப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்த மணி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நமது நண்பரும் மூத்த வக்கீலுமாகிய பெரும் மரியாதைக்குரிய காந்தி அவர்களே, ஐஏஎஸ் மலைச்சாமி அவர்களே, மரியாதைக்குரிய மலைச்சாமி அவர்களே, அண்ணாச்சி விஜய சந்தோஷம் அவர்களே, இளம்பருதி கருணாகரன் அவர்களே, மரியாதைக்குரிய கருணாகரன் அவர்களே, பெருமரியாதைக்குரிய திருவண்ணாமலை சாமிஜி அவர்களே, பேராசிரியர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்களே, மரியாதைக்குரிய VRS சம்பத் அவர்களே, வரவேற்புரை நல்கிய எனது அருமை நண்பர் மரியாதைக்குரிய கவிஞர் ரவிபாரதி அவர்களே, இந்த நிகழ்வை தொடுத்து வழங்கிய உலகநாயகி பழனி அவர்களே, வழக்கறிஞர் இந்திரஜித் அவர்களே, பாடகர் பிரபாகர் அவர்களே, திருவாளர் செல்வகுமார் அவர்களே, பேரறிஞர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தொடங்கியுள்ள இந்த நிகழ்வு முறையான செயல்களுடன் நாம் முன் சென்றோமேயானால் இது ஒரு சரித்திரமாக ஆவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாடுகளிலும் தமிழ் பத்திரிகைகள் ஆங்காங்கு இருக்கின்றது. ஆனால் உலக ரீதியில் ஒரு தமிழ் பத்திரிகை பார்ப்பதற்குரிய வாய்ப்பு அவ்வளவு நமக்கு கிட்டவில்லை. அந்த நிலையிலே இது போன்ற ஒரு நடவடிக்கை, இந்த செயல், நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்திலே வலுவான பத்திரிகைகளை உலக ரீதியில் தமிழ் மொழியில் ஏற்படுத்துவதற்குரிய ஒரு சிறந்த வாய்ப்பை நமக்கு வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு காரணகர்த்தாவாக இருந்த திருவாளர் மணி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பு தமிழ் நேசனில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அதாவது சென்னை மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்திகளையும் தமிழ் நேசனுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தார். தமிழ் நேசன் ஏறக்குறைய 80 வருடங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பத்திரிகை. 90 வயது. அந்த பத்திரிகையை வாங்கினவன் நான் தான், வேற ஒருத்தர்கிட்ட இருந்து. காரணம் என்னவென்றால், நாம் அந்த பத்திரிகை ஏதாவது ஆகட்டும் என்று விட்டுக் கொண்டிருந்தோமேனால் பத்திரிகை இருக்காது என்ற ரூபத்திலே
எந்த நிலையிலும் நல்ல தமிழ் பத்திரிகைகள் நாட்டுக்கு தேவை என்பதை மனத்தில் கொண்டு ஏறக்குறைய இதுவரை நான் நினைக்கின்றேன் ஒரு 30-35 லட்சம் வெள்ளிகளை செலவழித்து நஷ்டம்தான். நஷ்டம் என்றிருந்தாலும் மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய தமிழ் மொழியில் அது வெளிவருகின்ற காரணத்தினால் நஷ்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழை எடுத்து நம்முடைய உள்ளத்திலே போட்டு நாம் பலமாக இருப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகநேசன் ஒரு சிறந்த சிந்தனை, திருவாளர் மணி அவர்களுடைய சிறந்த சிந்தனை. உலகநேசன் நல்ல முறையிலே செயல்படுத்தப்பட்டு முறையான நடவடிக்கைகளை கொண்டு நாம் முன்னோக்கி சென்றோமே ஆனால் உலகம் முழுவதிலும் விற்பதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தமிழ் பெருமக்கள் இது போன்ற ஒரு பத்திரிகை நமக்கு கிடைக்காதா என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவாவை தீர்ப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அந்த முடிவை எடுத்த மணி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. தமிழ் பத்திரிகை என்றால் நாம் உயிரோட்டம் பெறுகிறோம். காரணம், அதில் தமிழ் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆங்கில பத்திரிகை என்றால் வாங்குகிறோம், படிக்கிறோம், அன்றையோடு கொடுத்து விடுவோம். ஆனால் தமிழ் பத்திரிகை நாம் படித்த பிறகு கூட கீழே கடந்தால் நமக்கு ஏற்காது, மனம் ஏற்காது. காரணம் என்னவென்றால் நம்முடைய மொழி, நம்முடைய பத்திரிகை இது தரையிலே கடப்பதை பார்த்து கொண்டு நாம் இருக்கக்கூடாது என்ற மனோநிலை நமக்கு அந்த மாதிரியான சக்தியை கொடுக்கின்றது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி தமிழர்கள், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுடைய எண்ணிக்கையில் ஒரு 5% அல்லது 6% தமிழர்கள் தான் வெளிநாட்டில் இருக்கின்றனர். இங்க உள்ள ஜனத்தொகையை பார்த்தோம்னாக்க எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை நாங்க 20 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். 20 லட்சம் பேர் இருந்தாலும் தமிழின் மீது பற்றும் அதன் மீது அன்பும் அந்த மொழி எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் தனியாத அவாவும் நமக்கு நிரந்தரமான சக்தியை கொடுக்கிறது. தமிழ் என்று நாம் வாயில் சொல்வதை விட எழுதப்பட்ட தமிழை பார்த்தவுடன் ஒரு துடிப்பு நம்முடைய மனதில் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்துகிட்டோம். அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பத்திரிகைகளை பார்க்கும் போது அவர்கள் சரித்திரமே ஞாபகத்துக்கு வரும். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அடிப்படை இங்கிருந்து தான் தொடங்கியது. இன்று வேறு நாடுகளில் இருந்தாலும் அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் செயல்பட்டாலும் அவர்களுடைய உள்மனதிலே இருக்கக்கூடிய தமிழ் என்ற எண்ணம் எப்போதுமே போகாது. இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு உங்களோட அறிவுரை என்ன? ஒரு சீனியர் பத்திரிகையாளரா உங்களோட அறிவுரை என்ன? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு 2 வகையான கடமைகள் இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். முதல் கடமை தமிழுக்கு, அதன் உயர்வுக்கு, அந்த தமிழை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய பத்திரிகைகளின் உயர்வுக்கு அவர்கள் செயல்படணும். இரண்டாவது அவருடைய வேலை, அந்த வேலையின் வாயிலாக எவ்வளவு நம்ம உழைப்பு தர முடியும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் முதலாளிகளிடம் பேசி, நாங்கள் இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறோம், கூட வேண்டுமானாலும் வேலை செய்யலாம், நீங்கள் வரக்கூடியதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணலாம். சாதாரணமாக உங்களோட அனுபவம் பிரிண்ட் மீடியாவில் அதிகமாக இருக்கு. பிரிண்ட் மீடியாவில் உங்களோட அனுபவம் அதிகமாக இருக்கு. சமூக வலைதளமாக இணையதளத்தை அவங்கள பற்றி என்ன சொல்லுங்க? வலைத்தளம் நல்ல சேவைகள் செய்கிறது. இதுவரை உலகத்திற்கு தெரியாத இருந்த பல உண்மைகளை எடுத்து வெளியே கூறியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் சாதாரண மக்கள் கூட தங்களுடைய இல்லத்தில் இருந்து கொண்டே உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை வலைத்தளம் வழங்கியிருக்கிறது. அதைவிட ஒரு சிறந்த உயர்வை எந்த ரூபத்திலும் பெற முடியாது. சரி.